தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷிணதக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் 2-3 தண்ணி மாற்றி அலசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ராத்திரி முழுக்க இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ நான் ராத்திரி முழுக்க ஊற வச்சுருக்கேன். இப்போ மறுநாள் காலையில் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்து அரைச்சிக்க முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி அரைக்கும் போது இதுக்கு தேவையான மொத்த உப்பையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த மாவு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதோட சேர்த்துருங்க. இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதோடையே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை இதோடையே ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த அரிசியை கிரைண்டரில் அரைச்சும் செய்யலாம். அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக அரைச்சி சேர்த்துருந்தோம்ல, நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு இது போல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இந்த தண்ணி வற்ற ஆரம்பிச்சிட்டு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கலந்து எடுக்கணும், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இறுகி வந்துடுச்சு. இருக இருக கொஞ்சம் கலந்து விடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஈரம் நல்லா வற்றிட்டு நல்லா உருண்டு திரண்டு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து எடுங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இறுகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் உருட்டி பாருங்கள். உருட்ட வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு மாவு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெய் இல்லைன்னா லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்போ மாவை லைட்டாக இது போல் நல்லா விரவி எடுத்துருங்க. விரவினதுக்கு அப்புறமா 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் 2 கைக்கும் நடுவில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம். ஆனால் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா கேட்டு வாங்கி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கும் நடுவில் வச்சு உருட்டிக்கோங்க. கையில் மாவு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடையாக எண்ணெயை கையில் தொட்டுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு உருண்டையும் உருட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் பிளேட் இல்லாதவங்க இட்லி தட்டில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ளே ஒரு தட்டும் ஒரு ஸ்டாண்டும் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலெலாம் ஆகிருக்கு. மூடியை திறந்தாச்சு. பாருங்கள், பார்க்க நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு லைட்டாக ஆற விட்டுடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1லேருந்து 2 வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல உருண்டைகள், அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துருங்க. இப்போ நான் இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். இப்போது இந்த தாளிப்பில் இந்த உருண்டைகள் எல்லாமே அழகாக கலந்து வர மாதிரி கடாயோட 2 ஓரங்களையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கோலி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில்
10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா டைட்டாக உருட்டி எடுத்து சேர்த்துடுங்க. கூடவே நல்லா கொதிச்ச தண்ணியை இது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. கூடவே 20லேருந்து 25 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த பூண்டை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதோட 2 பல்லாரியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பல்லாரியோட நிறம் நல்லா மாறிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க பார்க்கவே நல்லா தெரியும் பல்லாரியோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல வத்தல் புளி, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம்ல பூண்டு பல்லாரி, அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கூடவே ஒரு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. இதோட 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சட்னியை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இடையிடையாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாமே அழகாக ஒன்று சேர கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக இதோட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் இருக்கிற தண்ணி வற்றிட்டு கொஞ்சம் தொக்கு பக்குவம் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துலேயே அழகாக பக்குவமாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் நம்ம சேர்த்துருந்தா அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 8 வத்தல் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக கோலி இட்லியும் கார சட்னியும் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.